சாலமோன் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஐஸ்வர்யவான். சாலமோனை போல ஐஸ்வர்யவான் யாரும் இருந்ததில்லை. வெல்த்தியஸ்ட், நம்ம ஹிஸ்டரி புக்லயே இருக்கு, the wealthiest man who ever lived, King Solomon. இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம் வாழ்ந்தது யாரு? கிங் சாலமன். எப்படி? அவன் சீக்ரெட் என்ன சீக்ரெட்? ஒரு நாள் ஒரு ஜெபம் பண்றான், ஆண்டவரே இவ்வளோ பெரிய தேசம், இவ்வளோ பெரிய மக்கள், சின்ன பையனா இருக்கிறேன், இவங்களெல்லாம் நியாயம் தீர்க்கிறதுக்கு ஞானம் கொடுங்க. காசு கேட்டிருக்கலாம், கண்டிப்பா கொடுப்பாரு ஆண்டவர். ஆண்டவர் அவனை போட்டு தள்ளுறங்க ஆண்டவர், ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது, கண்டிப்பா போட்டுருப்பாரு. ஏன்னா ஆண்டவரே சொல்றாரு, நீ அவன் வாழ்க்கை இவன் வாழ்க்கை நாசமாகணும், அவன் போட்டு தள்ளணும், இவெல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கான்னு கேட்டனா கூட செஞ்சுட்டு இருப்பேன் நானு. ஐஸ்வர்யத்தை நீ கேட்டா கொடுத்துட்டு இருப்பேன் நானு. ஆனா இருக்கிறதுலயே தி பெஸ்ட் கேட்டிருக்கிற என்னது? மக்களுக்காக. மக்கள் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, இந்த தேசத்தின் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நீ கேட்டா பாரு, இப்ப நான் செய்யறேன் பார். சாலமுடைய நாட்களில் வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை. வெள்ளி எல்லாம் ரோட்ல அப்படியே கடந்துருக்கும், என்னடா இது ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு, எல்லாம் எதிர்த்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே அங்கங்க கிடக்குது வெள்ளியெல்லாம் அது ஒரு இதாவே இல்லை, அவங்க ஒரு மெட்டலாவே சில்வரை அந்த மாதிரி வருகிறதற்கு ஒரு சீக்ரெட் என்னது? ரெஸ்பான்சிபிலிட்டி.